தேவன் பக்கம் மீண்டும் திரும்பும் அமெரிக்க அரசாங்கம். ஆரம்பம் முதலே கிறிஸ்தவ நாடாக பார்க்கப்படும் அமெரிக்கா தற்போது தன் தேசத்தின் 250ஆம் ஆண்டை முன்னிட்டு ரீடெடிகேட் 250 என்ற மாபெரும் ஜெப நிகழ்வை நடத்தி வருகிறது. இது அரசு சார்ந்த நிகழ்வாக தொடங்கினாலும் இப்போது ஒட்டுமொத்த தேசத்தையும் தேவன் பக்கம் திருப்பும் ஒரு ஆன்மீக கொண்டாட்டமாக மாறியுள்ளது. ஏன் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய கவனத்தை பெற்றது? ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்காவில் கிறிஸ்தவ நம்பிக்கை குறைந்து வருகிறது என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. சர்ச் அட்டெண்டன்ஸ் குறைந்துள்ளது. பல இளைஞர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையிலிருந்து விலகி வருகின்றனர். அதனால் பலர் இந்த தேசத்திற்கு அரசியல் மட்டும் போதாது, தேவனுடைய உதவி தேவை என்று நம்புகிறார்கள். அதனால் தான் இது போன்ற ஜெப நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள். அமெரிக்காவின் இந்த முயற்சி விவாதங்களையும் விமர்சனங்களையும் கிளப்பினாலும் பெரும்பாலான தேவ ஜனங்களும் விசுவாசிகளும் ரீடெடிகேட் 250 நிகழ்வை தேசத்தின் மாபெரும் ஆசீர்வாதமாகவே பார்க்கிறார்கள். வாஷிங்டன் டிசியின் நேஷனல் மால் மைதானத்தில் 9 மணி நேரம் நடந்த துதி ஆராதனையில் ஏராளமான மக்களும் அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர். அங்கு ஜீசஸ் சேவ்ஸ் அமெரிக்கா, ஒன் நேஷன் அண்டர் காட் போன்ற முழக்கங்கள் எதிரொலித்தன. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேதாகமத்தின் 2 நாளாகமம் 7:14 வசனத்தை வாசிக்கும் வீடியோவை வெளியிட்டு இந்த நிகழ்வை இன்னும் முக்கியத்துவப்படுத்தினார். And the Lord appeared to Solomon by night and said to him, I have heard your prayer. அமெரிக்க கிறிஸ்தவ கொள்கைகளை முன்னிறுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. துணை அதிபர் ஜேடி வான்ஸும் அமெரிக்கா ஒரு ஜெபிக்கும் தேசமாக இருப்பதில் பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சங்கீதம் 33:12 சொல்லப்பட்டது போல, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்ற வசனத்திற்கேற்ப அமெரிக்க மக்கள் தேவன் பக்கம் திரும்ப தொடங்கியிருப்பது அந்த தேசத்தின் மாபெரும் ஆன்மீக எழுப்புதலுக்கு ஒரு நல்ல அடையாளமாக பார்க்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசுவே, அமெரிக்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ரீடெடிகேட் 250 நிகழ்வின் மூலமாக தேசம் முழுவதும் உம்மை நோக்கி பார்க்கும் முயற்சி ஆசீர்வதிக்கப்படட்டும். அமெரிக்க தேசம் உலக நாடுகளுக்கு முன் மாதிரியாகவும் ஒரு மாபெரும் எழுப்புதலின் அடையாளமாகவும் மாற்றுவீராக. ஆமென். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.